வணக்கம் செந்தமிழ்ச்செல்வன், பாஸ்கர், ஸ்ரீகுமார் மற்றும் இதுல இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள், முகநூல் போன்றவற்றில பார்க்குறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. ஐ திங்க் நேரடியா என்னுடைய அ உரைக்கு போயிடலாம்னு நெனைக்கிறேன். இங்க இந்த படத்துல பார்க்கறது என்ன? என்ன பயிர்? கடந்த ஒரு வாரத்துல நிச்சயமா நாம எல்லாரும் இது சாப்ட்டுருப்போம். ஓகே. இது இது என்ன பயிர்? விவசாயிகள் விவசாயம் பண்ற பயிர் தான். முதல்ல காமிச்சதும் இதுவும். இது உண்மையிலேயே என்ன அப்படின்னு காமிச்சா பலருக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். அதனால கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்கள், 16 வயதிற்கு கீழே இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய இதயத்தை கொஞ்சம் கையில புடிச்சுட்டு அடுத்த ஸ்லைட பாருங்க. முதல்ல நான் காமிச்சது இயற்கை கேரட். சைடுல நீங்க பார்க்கிறது செயற்கை கேரட். அது ஆர்கானிக் தோட்டத்துல நீங்க வளர்த்தாலும் சரி, எங்க வளர்த்தாலும் சரி, சைடுல ஒரு ஆரஞ்சு கலர்ல நீங்க பார்க்கிற அந்த கேரட்ட நீங்க எங்க வளர்த்தாலும் வாங்கினாலும் அது செயற்கை தான். மனிதன் வருவதற்கு முன்னால் இந்த கேரட் இந்த பக்கம் நான் நேச்சுரல்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, இயற்கைன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, அப்படிதான் இருந்தது. மனிதன் தேர்வு செய்து மாற்றி அமைத்ததன் விளைவாக ஏற்பட்டதுதான் இந்த சைடுல நீங்க பார்க்கிற கேரட். அதே போலதான் மனிதன் வருவதற்கு முன்னாடி இருந்த சோளம். இன்னொரு சைடுல நீங்க பார்க்கிறது மனிதன் வந்த பிறகு, மனிதன் பயிர் தொழிலை ஆரம்பிச்ச பிறகு அந்த சோளத்தில் மனிதன் ஏற்படுத்திய மாற்றம். நான் இங்க சொல்ற இந்த மாற்றம் ஏதோ இப்போ சமீப காலத்துல பிடி தொழில்நுட்பம் அல்ல. இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்திய மாற்றம். மேல நீங்க பார்க்கிறது இயற்கை வாழைப்பழம். வாழை. அதுல கல்லு மாதிரி விதைகள் இருக்கும். அந்த விதைகள் விழுந்து புதிய வாழை முளைக்கும். இன்றைக்கு நாம பயன்படுத்துற எந்த வாழையா இருந்தாலும் சரி, அது பாரம்பரிய ரகம்னு நீங்க சொன்னீங்கனாலும் சரி, இல்ல நவீன ரகம்னு சொன்னீங்கனாலும் சரி, ரொபஸ்டான்னு சொன்னீங்கனாலும் சரி, என்ன பேர்ல சொன்னீங்கனாலும் சரி, அவைகள் எல்லாம் செயற்கை தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி பயிர் செய்த வாழை அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் அதுவும் செயற்கை தான். ஏன்னா அந்த வாழையில பழத்துக்குள்ள முளைக்கிற தன்மை கொண்ட விதை இருக்காது. வாழை குறுத்த வச்சுதான் நம்ம இன்னைக்கு பயிர் தொழில் பண்றோம் இல்லையா? சோ ஒரு காலத்துல ஆனா விதையினால் பரவக்கூடிய தாவரமாக இருந்த வாழையை இன்றைக்கு குறுத்து வைத்து மட்டுமே பயிர் செய்யக்கூடிய ஒரு தாவரமாக இன்றைக்கு நம்ம மாற்றி விட்டோம். இன்றைக்குனா கடந்த ஒரு 5000 6000 வருடத்துல நம்ம மாத்திருக்கோம். கத்திரிக்காய். இந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, மஞ்சள் கலர்ல. அதுதான் மனிதன் வருவதற்கு முன்பு இருந்த இயற்கை கத்திரிக்காய். இன்னொரு சைடுல நீங்க பாக்குறது நம்ம விவசாயம் ஆரம்பித்த பிறகு ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக வந்திருக்கக்கூடிய கத்திரிக்காய். பிடி கத்திரிக்காய் இல்ல, பாரம்பரிய கத்திரிக்காய். விவசாயம் என்பதே இயற்கையை மாற்றி புதிதாக உருவாக்குவதுதான் விவசாயமே. மனித உழைப்பின் காரணமாக தாவரம், விலங்கு, மண் எல்லாமே மாறி இருக்குது. ஏதோ இது சமீப காலத்துல தான் மாறிச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா தவறு. மனிதன் விவசாயம் செய்ய ஆரம்பித்த உடனேயே, அதாவது நம்ம நாகரிகம்னு சொல்றோம் இல்லையா, ஊர்கள் தோன்றி ஊர்களை சுற்றி காட்டை கழனியாக்க மாற்றி பயிர் தொழிலை மனிதன் துவங்கிய சமயத்திலேயே இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முறை உருவாகிவிட்டது. கடந்த 10,000 15,000 ஆண்டுகளாக இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாற்றினான் சொன்னா ஏற்கனவே இருந்த வாழைப்பழத்தினுடைய தன்மையை மாற்றினான் அப்படின்னு சொல்லுது ஒண்ணு. அதுவரையில் உலகில் இருக்கவே இருக்காத, உலகில் இல்லாத
சில தாவரங்களையும் மனிதன் உருவாக்கியிருக்கிறான். செயற்கை தேர்வு, ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பம். அன்றைக்கு அந்த பெயர்லாம் கிடையாது. ஆனா நவீன பார்வையிலன்னு பார்க்கும்போது அது வந்து ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி. அதை பயன்படுத்தி அதுவரையில் மனிதன் பயிர் தொழில் செய்கின்ற வரையில் உலகத்தில் இல்லவே இல்லாத சில புதிய தாவரங்களை மனிதன் உருவாக்கியிருக்கிறான். எடுத்துக்காட்டா ஒரு செடி, மஞ்சள் கலர்ல பூ பூக்கிற ஒரு செடி. அந்த செடியை பயிர் செய்த போது, அந்த செடி வளர்ந்த போது, ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இதுல சில தாவரங்களுக்கு, சில தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா தண்டு கொஞ்சம் நல்லா பெருசா இருந்துச்சு, தடிமனா இருந்துச்சு. சிலதுல பாத்தீங்கன்னா இலைகள் அடர்த்தியா இருந்துச்சு. இந்த மாதிரியான வேறுபாடு. சிலதுல பாத்தீங்கன்னா நல்லா பூக்கிற தாவரமா. இப்படிப்பட்ட ஒரு பயிரை அதுல இருக்கக்கூடிய இந்த பல்வேறு வித்தியாசங்களை வைத்து மனிதன் தேர்வு செய்ய துவங்குறான். அப்படி தேர்வு செய்ய துவங்கும் போது அந்த இலை அடர்த்தியா இருக்கிற அந்த இலையை சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. சோ அந்த அடர்த்தியா இருக்கக்கூடிய அந்த இலையை உடைய தாவரத்தை மட்டும் எடுத்து அதனுடைய விதையை மட்டும் எடுத்து திரும்ப 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 பயிர் செய்த போது, அல்லது இந்த அடர்த்தியான இலையை கொண்ட தாவரத்தையும் இன்னொரு அடர்த்தியான இலையை கொண்ட தாவரத்தையும் இருக்கக்கூடிய பூக்களை மட்டும் மகரந்த சேர்க்கை செய்ய வச்சு அத பயிர் செய்ய ஆரம்பிச்ச போது உங்களுக்கு அது மாதிரி அதை மட்டுமே வந்து திரும்ப 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 நீங்க வந்து பயிர் செய்து பல ஆண்டுகள் பல முறைகள் செஞ்சு வந்தபோது இறுதியா நமக்கு கிடைச்சதுதான் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாவரம் மனிதன் வருவதற்கு முன்னால் உலகத்தில் இருக்கவே இல்லை. அதே செடி, அந்த மஞ்சள் பூவோட இருக்கக்கூடிய செடி சொன்னேன் இல்லையா, அதே செடியில சில சமயம் பூக்கள் முழுமையா மலராம அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த பூக்களை அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த பூக்களை சாப்பிட்டு பார்த்தா நல்ல சுவையா டேஸ்டா இருந்துச்சு. சோ அந்த செடியினுடைய விதைகளை மட்டும் எடுத்து, அதுக்கு பூக்கிற அந்த பூல இருந்து விதைகளை மட்டும் எடுத்து அத பயிர் செஞ்சு வந்ததுதான் காலிஃபிளவர். மனிதன் வருவதற்கு முன்னால் பூமியில் காலிஃபிளவரே இருக்கல. அதே மாதிரிதான் முள்ளங்கி. தடிமனான வேர் கொண்ட பகுதியாக இருக்கக்கூடிய தாவரம். அந்த தாவரத்தை மட்டும் திரும்ப 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 பயிர் செஞ்சா கிடைச்சது முள்ளங்கி. இந்த மஞ்சள் பூவை கொண்ட இந்த செடின்னு சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்கள், அது கடுகா இருக்கலாம். கடுகும் இதே செடியில இருந்து வருதான், இங்க இருந்து வருதான். நூல்கோலா இருக்கலாம். பிரக்கோலி என்று சமீப காலங்களில் நகரங்களிலே பெருமளவுக்கு விற்பனை ஆகக்கூடிய அதுவா இருக்கலாம். முள்ளங்கியா இருக்கலாம். டர்னிப்பா இருக்கலாம். இது எல்லாம் ஒரே செடி. அதாவது அந்த மஞ்சள் பூவோட இருக்கக்கூடிய ஒரு காட்டு செடியை மனிதன் மாற்றி மாற்றி அமைத்து உருவாக்கியதுதான் இந்த தாவரங்கள் எல்லாமே. அப்படின்னு சொன்னா மனிதன் வருவதற்கு முன்னால் பூமியில் முள்ளங்கியே இருக்கல. மனிதன் வருவதற்கு முன்னால் அல்லது மனிதன் பயிர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி, மனிதன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, மனிதன் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்கோஸே இருக்கல, காலிஃபிளவரே இருக்கல. இதெல்லாம் மனிதன் உருவாக்கிய செயற்கையான பொருட்கள் தான். பல்வேறு முறைகளில் பல்வேறு விதமான தாவரங்களை அந்த ஒரே ஒரு செடி, வைல்டு மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காட்டு கடுகு என்ற அந்த தாவரத்திலிருந்து இந்த பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை, தாவரங்களை மனிதன் உருவாக்கினான். அதே போலதான்
இன்னொரு சுவையான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் வருகையால் காப்பாற்றப்பட்ட அவகோடா. அகைன் நகரங்கள்ல இன்னைக்கு வந்து இந்த அவகோடா அப்படிங்கிற அந்த பழம் வந்து விற்பனை ஆகுது. நடுவுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெரிய சைஸ்ல ஒரு கொட்டை இருக்கும். நல்ல தடிமனான கொட்டை. இப்படி ஒரு பழம் இருந்தா அதனுடைய விதை எப்படி பரவும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப குட்டி பழமா இருந்தா பறவைகள் சாப்பிட்டு பறவையினுடைய வயத்துக்குள்ள அந்த விதைகள் போய் அந்த பறவை எங்கேயாவது போய் எச்சம் போடும்போது அந்த விதை விழுந்து முளைக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். விதை பரவல் குறித்து. அதே போல இந்த அவகோடா விதை வந்து அமெரிக்கால விளையக்கூடிய ஒரு தாவரம். விளைந்து கொண்டிருந்த தாவரம். இன்றைக்கு உலகத்துல பல இடங்கள்ல பயிர் செய்யறாங்க. முதல்ல வந்து அமெரிக்கால மட்டும்தான் இருந்தது. அங்க இருந்த ஒரு ஜெயின் ஸ்லாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கரடி இந்த அவகோடாவை வந்து உண்ணும். அந்த கரடி இங்க அங்கேயும் போகும்போது அதனுடைய மலத்தின் வழியாக இந்த கொட்டை அங்கே விழுந்து அந்த விதை அங்கே விழுந்து அங்க அந்த புதிய செடி முளைக்கும். இப்படிதான் இருந்தது. ஆனா இந்த ஜெயின் ஸ்லாத் என்று சொல்லக்கூடிய இந்த மிருகம் அந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஒழிந்து போய் கொண்டிருந்தது. அதாவது அது வந்து காணாமல் போய் கொண்டிருந்தது இயற்கையா. அந்த சமயத்துல தான் தற்செயலாக 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவிற்குள் மனிதன் நுழைகிறான். மனிதன் உருவானது ஆப்பிரிக்கா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆப்பிரிக்கால இருந்திருந்தா மனிதன் உலகினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அது மாதிரி அமெரிக்காவுக்கு முதல் மனிதன், அதாவது அமெரிக்கால செவ்விந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களை எல்லாம் உருவாக்கின அந்த மனிதர்கள் அங்க முதல்ல போனது வந்து சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால். தற்செயலாக அந்த சமயத்தில் மனிதர்கள் அங்க போனாங்க. இந்த பழத்தை பார்த்தாங்க. இந்த பழத்தை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ மனிதர்கள் இந்த பழத்தை, இந்த செடியை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. தப்பி தவறி அந்த சமயத்துல மனிதர்கள் அங்க போயிருக்கலன்னு சொன்னா, ஜெயின் ஸ்லாத் காணாம போன மாதிரி இந்த மரமும், இந்த பழ மரமும் காணாமலே போயிருக்கும். ஆப்பிள். மனிதன் இன்றைக்கு ஆப்பிள் மரத்தை வளர்க்காமல் ஆப்பிள் தானா வளர முடியாது. அபோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனால் விளைவிக்கப்படக்கூடிய தாவரமாக இன்றைக்கு ஆப்பிள் இருக்கு. எப்படி உதாரணமாக பல்வேறு விலங்குகள் பல்வேறு தாவரங்களை வளர்க்கக்கூடிய விலங்குகளாக இருக்கிறதோ, அதாவது அதை விரும்பி சாப்பிடும், அதனுடைய விதையை வந்து இன்னொரு இடத்துல மலத்தின் வழியாக கொண்டு போய் போடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மனிதனை பொறுத்த வரைக்கும் மலத்தின் மூலமா போடுவதில்லை. தேர்வு செஞ்சு மனிதன் விவசாயம் செய்வதனால ஆப்பிள் இருக்கு. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் பயிர் தொழிலை ஆரம்பித்தார்கள். தான்னா ஏதோ மனிதன்னா ஆண்கிற தன்மை வருது. அதனாலதான் என்னுடைய படத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய நான் போட்டிருந்தேன். துவக்க காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விவசாயத்துல ஈடுபட்டு வந்தது பெண்கள் தான் முக்கியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அந்த சர்ச்சையை நம்ம பின்னாடி பேசிக்கலாம். இதோட தொடர்புல சின்ன தகவலுக்காக சொன்னேன். சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரே இடத்துல குடியிருக்க வேண்டி வந்தது. அது வரைக்கும் விலங்குகள் பின்னாடி வேட்டையாடுவதற்காக விலங்குகள் வந்து வலசை போகும்போது அது பின்னாடியே போய் கொண்டிருந்த மனிதன் ஒரு இடத்துல நிலத்துல பயிர் செஞ்சு அந்த பயிர் வளர்ற வரைக்கும் காத்திருந்து பயிரை அறுவடை செஞ்சு உணவா உண்ணுவதற்காக ஒரே இடத்தில் இருக்க வேண்டி இருந்தது. அப்படிதான் கிராமங்கள் உருவாகின. குடியிருப்புகள். கிராமம்னு நம்ம இப்ப பேர் சொல்றோம். குடியிருப்புகள் என்ன விதமான குடியிருப்பு. அப்படி உருவான போதுதான் மனிதன் பல்வேறு விதமான தாவரங்களை டொமஸ்டிகேஷன் என்று சொல்ற மாதிரி விலங்குகளை பண்ணும்போது நம்ம வந்து டொமஸ்டிகேஷன் சொல்லுவோம். தாவரங்களுக்கும் அதே தான். பயிர் தாவரமாக வளர்க்க ஆரம்பிச்சான். தாவரத்திற்கும் பயிர் தாவரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பயிர் தாவரங்கள் எல்லாம் மனிதனால் மாற்றி அமைக்கப்பட்டவை. எடுத்துக்காட்டா நான் உங்கள்கிட்ட முன்னாடியே காமிச்ச மாதிரி சோளம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, மனிதன் வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையாக இருந்த சோளம் சுமார் 7,000 பிசி அப்படின்னு சொன்னா, இன்னில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9,000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தது மிகச் சிறியது. வெறும் 19 மில்லிமீட்டர். இன்னைக்கு வந்து 190 மில்லிமீட்டர் அதனுடைய அளவு. வெறும் 8 வெரைட்டி தான் இருந்தது. 8 வகைகள் தான் இருந்தது. இன்றைக்கு சற்றேறக்குறைய 200 வெரைட்டி இன்றைக்கு சோளத்துல இருக்கு. ஆரம்பத்துல சோளத்துல இருந்த சர்க்கரை சத்து வெறும் 1.9. இன்றைக்கு நாம பயிர்ல வளர்க்கக்கூடிய இந்த சோளத்துல சர்க்கரை சத்து வந்து 6.6. அதாவது 3 மடங்கு அதிகமான சுவை. அந்த காலத்தில் மத்திய அமெரிக்கா, அதாவது மெக்சிகோ போன்ற இடங்கள்ல மட்டும்தான் இந்த சோளம் விளைவிச்சு வந்தது.
இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 69 நாடுகள்ல இந்தியா உட்பட நமக்கு இன்னைக்கு சோளத்தை வளர்க்கிறோம். சோ சோளம் என்பது அமெரிக்காவில் உருவான ஒரு தாவரம், மனிதனால் எடுத்து வரப்பட்டு இந்தியாவில் நாம் வளர்க்கிறோம். இந்தியாவில் இயற்கையா இருந்த ஒரு தாவரம் அல்ல. அதே போலதான் தர்பூசணி. அன்றைக்கு இருந்த, அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இயற்கையான தர்பூசணி ஆப்பிரிக்கால இருந்தது. வெறும் 50 மில்லிமீட்டர். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம பார்க்கலாம். அன்றைக்கு வெறும் 6 வெரைட்டி, 6 வகைகள் தான் இருந்தது. இன்னைக்கு 1200 வகைகள் இருக்கு. ஆப்பிரிக்கால நமீபியா, போட்ஸ்வானால மட்டும்தான் பயிரானது. இன்றைக்கு உலகம் முழுக்க 15 நாடுகளில் பயிராகிறது. வெறும் 1.9% தான் அதுல வந்து சர்க்கரை சத்து இருந்தது. 80% நீராக இருந்தது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 91% நீரும் 6% சர்க்கரை சத்தும், அதாவது 3.3% கூடுதலான சர்க்கரை சத்தும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக இன்றைக்கு அது உருமாறி இருக்கிறது, மனிதன் கைப்பற்றதால். பீச். இப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே போலாம். நேரம் கருதி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் சொல்ல போறது இல்ல. முக்கியமா சொல்ல வேண்டிய வந்த ஒரு விஷயம் நெல். இயற்கை நெல், செயற்கை நெல் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். உண்மையான இயற்கை நெல் வந்து காட்டு நெல். இன்றைக்கு நம்ம பயன்படுத்துற எல்லா நெல்களும், அது மாப்பிள்ளை சம்பாவா இருக்கலாம், என்ன பேர்ல வேணா நீங்க சொல்லலாம், மாடர்ன் ஹைபிரிட்டா இருக்கலாம், அல்லது பாரம்பரிய நெல் வகையா இருக்கலாம். எல்லாமே மனிதன் மாற்றி அமைத்த ஒரு தாவரம் தான் நெல் பயிர். எல்லா மாற்றத்தையும் நான் வந்து உங்கள்ட்ட விளக்க போறது இல்ல. ஒரு சில மாற்றங்கள் மட்டும் நான் காமிக்கிறேன். முதல் விஷயம், இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இயற்கையா இருக்கக்கூடிய, அதாவது மனிதன் பயிர் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நெல் பயிரினுடைய காட்டு வடிவம். அந்த காட்டு வடிவத்துல இது வந்து வளர்ந்த பிறகு, அதாவது நெட்டையாகவும் கதிர்கள் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படி மாறி இருக்கு. நெல் என்பது ஒரு புல் வகை. புல்ல நம்ம சைட்ல தொட்டு பார்த்தோம்னா கை அறுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். அந்த அறுக்கிற மாதிரியான ஃபீலிங், அந்த உணர்வு எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெல்லுடைய அல்லது எந்த புல்லினுடைய இலையிலும் இந்த மாதிரியான வடிவத்துல, அதாவது இந்த மாதிரியான, இதுதான் வந்து உண்மையான படம், புகைப்படம். இது வந்து கையால வரைஞ்சது. இதுதான் புகைப்படம். ஓகே. இந்த மாதிரி ஒரு மிக மிக நுண்ணிய அளவுல, இத வந்து நீங்க வெறும் மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். நுண்ணிய அளவுல சிலிக்கான் வந்து ஒரு சின்ன சின்ன கத்தி போல, செதில் போல அதுல இருக்கும். ஏன் இது புல் வகையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லை மேயக்கூடிய விலங்குகளுக்கு தடை ஏற்படுத்துவதற்காக. சோ அப்போ வந்து புல்லை மேயிற விலங்குகளை வந்து இந்த தடையையும் மீறி உண்வதற்கான ஒரு அமைப்பு உருவாகுது. அது தனி கதை. அது பரிணாமத்தை பத்தி பேசும்போது நம்ம பேசணும். அது வேற தனி கதை. பட் ஆனா எனியோ, காட்டு வகையில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நம்ம வளர்க்கிற பயிர் செய்யக்கூடிய நெற்பயிர்ல பாத்தீங்கன்னு சொன்னா மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு? ஏன்னா இப்ப நெற்பயிரை வந்து மேயக்கூடிய விலங்குகள் எதுவும் இல்லை. ஆகையினால அந்த நெல்லுக்கு மேயக்கூடிய விலங்கிலிருந்து தப்பிப்பதற்கான அந்த மாதிரியான அவசியங்கள் வரவில்லை. அதே போல மனிதன் அறுவடை செய்யும் போது அறுவடை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அறுக்கிறதே கஷ்டமா இருந்தா அந்த நெல்லை வளர்க்க மாட்டாங்க இல்லையா? சோ மனித தேர்வின் காரணமாக அந்த இலையின் அமைப்பே மாறிடுச்சு நுண்ணிய அளவுல. அதே மாதிரி இன்றைக்கு நாம வளர்க்கிற எந்த நெல் பயிரும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த நெல் பயிர் மனிதன் விதைக்காமல் வளராது. என்ன சொல்ல வரேன்? இப்போ காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரம்னு வச்சுப்போம், செடின்னு வச்சுப்போம். அந்த செடியில வந்து விதைகள் உருவாகும். ஏதோ விதத்துல அந்த விதைகள் பரவி அந்த செடியினுடைய அடுத்த தலைமுறை உருவாகும். நெல் என்பது வந்து ஒரு புல் வகை. சோ இந்த புல் வகையில என்ன ஆகும்? காத்து அடிக்கும் போது அந்த விதைகள் பரவி காற்றின் மூலமாக பரவும். புல்களினுடைய விதைகள் எல்லாம் காற்றின் மூலமாக தான் பரவும். காற்றின் மூலமாக பரவி அடுத்த தலைமுறை உருவாகும். காற்றின் மூலமா பரவணும்னா என்ன ஆகணும்? விதைகள் எளிதில் அந்த விதை கதிர் இருக்கு இல்லையா? அந்த கதிர்ல இருந்து விதைகள் எளிதில் பிரிந்து பறக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். பிரிந்து பறக்கக்கூடிய தன்மை உடையதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த செடியை கொண்டு போய் நம்ம பயிர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? ஒரு காத்து அடிச்சதுன்னா விளைஞ்ச தானியம் எல்லாம் பறந்து போயிடும்.
அப்ப மனுஷன் எதை தேர்வு செய்யறான்? பறக்காம இருக்கிற, அதாவது விதைகள் விழாம இருக்கக்கூடிய, கதிர்கள்லயே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வகையை தான் மனிதன் தேர்வு செய்யறான். அப்படி தேர்வு செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதையை பூவோட ஒட்டி வைக்கக்கூடிய அந்த பகுதியே மாறிடுச்சு. ஆகையினால இன்றைக்கு நாம வளர்க்கிற அந்த நெல் செடியிலிருந்து விதை தானாக விழுந்து முளைப்பது ஆல்மோஸ்ட் சாத்தியமே இல்லை. தற்செயலா 1, 2 இருக்கலாம். பெரும்பாலான செடிகள்ல இருந்து விழுந்து வளராது. தற்செயலா 1, 2ல இருந்து விழலாம். பெரும்பாலத்துல இருந்து விழுந்து வளராது. மனிதன் விதைத்தால் மட்டுமே வளரக்கூடிய ஒரு செடியாக மாறிவிட்டது நெல். இதுவும் மனுஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். கோதுமை, இந்த சைடுல நீங்க பாக்குறது வந்து காட்டு கோதுமை, அதாவது மனிதன் வளர்ப்பதற்கு முன்னாடி இருந்தது. இந்த பக்கம் நீங்க பாக்குறது வந்து மனுஷன் வளர்க்க துவங்கினதுல இருந்து இருக்கிறது. விதையினுடைய அளவை பாருங்க, விதையினுடைய அளவு பெருகுது, ரைட்? அதே மாதிரி வந்து அந்த விதையை செடியோட ஒட்டி வைக்கக்கூடிய இடங்களை பாருங்க, வித்தியாசங்களை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் மூலமாக தான் மனிதன் பயிர் செய்கின்ற தாவரங்களை எல்லாம் உருவாக்கினான். விலங்குகளும் ஆதி காலத்திலிருந்தே விலங்குகளை வேட்டையாடுவது என்பது ஒன்று. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விலங்குகளை வளர்ப்பு விலங்குகளாக, மாடு, ஆடு, கோழி போன்றவற்றை வீட்டில் வளர்க்கக்கூடிய அல்லது வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு மிருகமாக மாற்ற துவங்கி, அந்த மாற்றத்தின் காரணமாக விலங்குகளிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக மாடு, இதுதான் வந்து உண்மையிலேயே அந்த காலத்துல இருந்த மாடு. மனிதன் அந்த மாடை வளர்க்க துவங்கும்போது நியோலித்திக் அப்படின்னு சொல்லனாக்கா புதிய கற்காலம், அயன் ஏஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு காலம், அதாவது சங்க காலம் என்பது வந்து ஒரு அயன் ஏஜ் தான். அப்போ இருந்த மாடு, தற்காலத்துல இருக்கக்கூடிய மாடு. நான் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்காலம் நான் சொல்றது வந்து ஜெர்சி, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி, அதெல்லாம் சொல்லவே இல்லை. பாரம்பரிய மாடுகள் என்று நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவே சொல்றேன். அதுவே இயற்கையா இருந்தது கிடையாது. மனிதன் மாற்றி அமைத்த ஒரு விலங்கு தான். எப்படி அந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சுமார் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வைல்டு, அதாவது காடுகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த விலங்குகளை மனிதன் வந்து வீட்டு விலங்கா மாத்துறான். ஸோ அந்த வீட்டு விலங்கா இருக்கக்கூடிய அந்த விலங்கும் காட்டுல தெரியக்கூடிய விலங்குகளுக்கும் இடையில அப்பவும் ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கு. சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விலங்குகள் எல்லாம், வளர்க்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய விலங்குகளா மாறிடுது. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு தனித்தன்மைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மாடுகள், பாரம்பரிய மாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாடுகளை தான் சொல்றேன். ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அதுல இருந்துலாம் வரக்கூடிய மாடுகளை பத்தி சொல்றேன், ஹைபிரிட்டை பத்தி சொல்ல. பாரம்பரிய மாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த டொமஸ்டிக் பிரீட்ஸ் என்று சொல்லக்கூடியது உருவாகி இருக்கு. இதே போலதான் பல்வேறு விலங்குகளை மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்த ஆரம்பிச்சு. இதுல மிகப்பெரிய மாற்றம், அதாவது பார்த்தா அசப்ல பார்த்தா அதுல இருந்து வந்துச்சா அப்படின்னு நமக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் எதுலன்னு பாத்தீங்கன்னா நாய்கள். நாயில என்ன விதமான வகைகள்லாம் இருக்கு. குட்டி குட்டியா அதுல இருந்து பெருசு பெருசா இருந்து இல்ல, எல்லாமே ஒரு வகை ஓநாய். இன்றைக்கு அந்த ஓநாயே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நாயா பரிணமிச்ச பிறகு அந்த மத்த ஓநாய் வாழ்வதற்கான வழி இல்லாம அந்த ஓநாய் அழிஞ்சு போயிடுச்சு. நாய்கள், அதனுடைய வழித்தோன்றல் நாய்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஓநாயிலிருந்து மனிதன் உருவாக்கினதுதான் நாய். பல்வேறு விதமான நாய்கள் எல்லாமே மனுஷன் வந்து உருவாக்கினதுதான். இதை பற்றி கூறும்போது விலங்குகளையும் தாவரங்களையும் இயற்கையின் விளை பயன்களாக கருதுவது நம் வழக்கம். இவை இன்றுள்ள வடிவில் உழைப்பின், உதாரணமாக சென்ற வருட உழைப்பின் பழங்கள் என்பது மட்டுமல்ல, தலைமுறையாக மனிதனின் மேற்பார்வையிலும் அவனது உழைப்பை கொண்டும் தொடர்ந்து செய்யப்பட்டுள்ள படிப்படியான மாற்றத்தின் விளைவுகளே ஆகும். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வளர்ப்பு மிருகங்கள் அனைத்தும், வளர்ப்பு பயிர்கள் அனைத்தும் இயற்கை நேரடியாக நமக்கு கொடுத்த கொடை அல்ல, மனிதன் மாற்றி அமைத்ததுதான் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போலதான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தாவரங்கள்
எல்லாம் இங்க இருந்தது இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு சொன்னாக்க மிளகாய். மிளகாய் இந்தியாவிற்குள் வந்து 400 ஆண்டுகள் தான் ஆகுது. போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல மிளகாயை இந்தியாவுக்குள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பூண்டு. பூண்டு பெர்சியா போன்ற பகுதிகளில் உருவான ஒரு தாவரம். அங்கிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுக்குள் பயிருக்கு இது வந்தது. அதே போல தான் இந்தியாவில பயிரான பல விஷயங்கள், உதாரணமா வாழை போன்ற விஷயங்கள் எல்லாம் மேலை நாடுகள்ல போய் பயிர் இன்னைக்கு செய்யறாங்க. இந்த மாதிரி உலகின் ஒரு பகுதியில் உருவான தாவரத்தை இன்றைக்கு இன்னொரு பகுதியில் நம்ம பயிர் செய்யறோம். அதன் காரணமாக புதிய புதிய வகைகள் அந்த பயிர்க்குள்ள உருவாகுது. இந்தியா தன்னுடைய தாயகமே அல்ல மிளகாயை பொறுத்த வரைக்கும். ஆனால் சுமார் 200 வகை மிளகாய்கள் இந்தியாவில் உருவாகின்றன. ரைட்? இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றங்கள்ல வந்து 2 விதமான விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, இயற்கையில் அதுவரையில் இருந்த பல்வேறு என்னன்னு சொல்லலாம், டைவர்சிட்டி, அதாவது பல்வேறு வகைகள் இயற்கையில இருந்தத மனிதன் தேர்வு செய்கிறான். இப்படி இவ்வளவு பல வகைகள் இருந்ததுன்னு சொன்னா அதுல மனிதன் தேர்வு செய்யறான். அதுல சிலதை விட்டுறான். அதுக்கு பிறகு வீட்டு விலங்கா மாத்திய பிறகு இன்னும் கொஞ்சமா குறையுது இதுல இருந்து. அதுல கொஞ்சம் வகைகள் விட்டு போகுது. இந்த வீட்டு விலங்குல இருந்து இந்த செயற்கை தேர்வு காரணமாக நம்ம செய்யும் போது மிக குறைவான எண்ணிக்கையில் தான், அதாவது ஆரம்பத்துல இயற்கையில இருந்ததுல இருந்து மிக குறைவான எண்ணிக்கையில் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரிதான் இந்த மாற்றங்கள் என்பது மரபணு ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ மேல நமக்கு மாற்றம் நடந்ததுன்னா உள்ளுக்குள்ள மரபணுல மாற்றம். வைல்டு ரைஸ், அதாவது காட்டு நெற்பயிர்ல இருந்த ஜெனடிக் ஸ்ட்ரக்சரும் வளர்ப்பு நெற்பயிர்ல இருக்கக்கூடிய ஜெனடிக் ஸ்ட்ரக்சரும் சேம் கிடையாது. சோ என்னன்னே தெரியாம மனிதன் மரபணு மாற்றத்தை செய்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது மரபணு எல்லாம் தெரியாத சமயத்திலே. சோ இத வந்து நம்ம ஒரு நீண்ட கால வரலாறு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதல் ஜெனடிக் மாடிஃபிகேஷன், மரபணு மாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, வரலாற்று ரீதியாக மனிதன் காட்டு செடிகளையும் காட்டு விலங்குகளையும் வளர்ப்பு பயிராகவும் வீட்டு விலங்காகவும் மாத்தின காலகட்டம். சுமார் 5000 பிசி, அதாவது கிமு 5000, சுமார் 7000, 8000, 9000 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்தது. அந்த காலத்துல மனுஷனுடைய எண்ணிக்கை என்ன, எவ்வளவு மக்கள் தொகை உலகம் முழுக்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 50 மில்லியன், வெறும் 50 மில்லியன், அவ்வளவுதான் அளவு இருந்தது. சுமார் 1900ஆவது ஆண்டு, அதாவது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயத்தில் 2வது புரட்சி ஏற்பட்டது. ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய புரட்சி. இதுல பல்வேறு விதமான ஹைபிரிட் தாவரங்கள், ஹைபிரிட் விலங்குகள் போன்றவைகள் எல்லாம் உருவாக்கிடும். இப்போ சமீப காலத்துல 1980கள்ல இருந்து பாத்தீங்கன்னா 2000ல இருந்து அது வந்து செயல்பாட்டுல இருக்கு. பயோடெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி பிடி காட்டன் போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியான விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு, எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒண்ணு வந்திருக்கிறது. அது பேர் வந்து ஜெனோம் எடிட்டிங். அந்த ஜெனோம் எடிட்டிங் வழியாக நாம புதிய வகை தாவரங்களை குறைந்த காலத்திற்குள்ளேயே உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து ஒரு போக்கு அப்படிங்கிற விதத்துல பார்க்கலாம். இது மாதிரி சொல்லும்போது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் தொகை பெருக்கம் இத்தகைய தொழில்நுட்ப மாற்றத்தை அவசியமாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை பெருக்கம் மால்தூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ஞானியினுடைய பின்புலத்தில் இருந்து வருகிறது. மால்தியூஸ் என்ன சொன்னாருன்னு சொன்னா, மனிதன் எவ்வளவு வேகமாக தன்னுடைய பிள்ளைகளை பெற்று மக்கள் தொகையை அதிகரிக்க முடியுமோ அதே அளவு வேகத்துல நீங்க வந்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்க முடியாது. ஆகையினால மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சவால் என்று மால்தூஸினுடைய ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது. அதுக்குள்ள டீட்டெயிலா போல ஒரு சின்ன விஷயமா சொல்றதுக்காக சொல்ல வந்தேன். உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உண்மையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. முழு உண்மை இல்லைனாலும் 9000 பிசி, அதாவது விவசாயம் ஆரம்பித்த சமயத்தில்
மனிதர்களுடைய அளவு என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த அளவு தான் மக்கள் தொகை. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அளவு, அதாவது வந்து சுமார் 6 பில்லியன். அப்கோர்ஸ் இது வந்து 1995. இப்ப 2020 எடுத்துட்டோம்னு சொன்னா சுமார் ஒரு 8 பில்லியன்ங்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்திருக்கோம். இங்க இருந்து இப்படி போயிருக்கு. இந்த வளர்ச்சியை பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த சில 100 ஆண்டுகள் இந்த பகுதியை வந்து நம்ம வந்து இங்க விரிவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் 1800 இருந்து தான் இந்த அதிகரிப்பு என்பது தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே போகிறது. இந்தியாவை பொறுத்தவங்க கூட ரொம்ப தெளிவான விஷயம் தான். 1910 பாரதியார் பாடும்போது 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாடினார். சுமார் அதுல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம பாக்குறோம்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை 120 கோடி. அப்கோர்ஸ் அன்னைக்கு பாரதியார் இந்தியான்னு சொல்லும் போது அதுல வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே இணைஞ்சு இருந்தது. அது இல்லாம நம்ம கணக்குல வச்சுக்கலனாலுமே கூட 30ல இருந்து 120 கோடி. அதாவது நேற்றைக்கு ஒரு ஆள் சாப்பிட அளவுக்கு நம்ம பயிர்த்தொழில் செய்ய வேண்டியிருந்ததுன்னா இன்றைக்கு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு பயிர்த்தொழிலை செய்ய வேண்டும், 4 மடங்காக. இந்த பின்னணியில தான் வந்து பலரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிடி போன்ற தொழில்நுட்பங்கள் கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து. இன்னொரு பக்கத்துல பிடினாலே அது வந்து ஒரு ராட்சசன், அதை வந்து நம்ம கையே தொடவே கூடாது என்ற இன்னொரு ஒரு போக்கும் நம்ம வந்து சமகாலத்துல பாக்குறோம். உண்மையிலேயே இன்றைக்கு உணவு உற்பத்தி, உதாரணமா பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் பாம் அப்படின்னு வந்து பால் எல்ரிஷ் அப்படிங்கிற வந்து ஒரு எழுதின புத்தகம் வந்து மிகப்பெரிய பிரபலமான புத்தகம். 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு பல முக்கியமான சர்வதேச அளவுல சிந்தனைகளை தாக்கம் செலுத்திய ஒரு நூல். பட் இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எஸ், முதல் பில்லியன் பாப்புலேஷன் வருவதற்கு 1800 ஆண்டுகள். 1800ல முதல் பில்லியன் வந்தது. அதுல இருந்து 2வது பில்லியன் பாப்புலேஷன் ஆவதற்கு 123 ஆண்டுகள் ஆச்சு. 3வது பில்லியன் ஏற்பட 33 ஆண்டுகள் தான் ஆச்சு. 4வது பில்லியன் ஏற்பட வெறும் 15 ஆண்டுகள் தான் ஆச்சு. 5வது பில்லியன் வரதுக்கு 12 ஆண்டுகள் தான் ஆச்சு. பட் 6வது வருவதற்கும் அதே 12 தான் இருந்தது. 7வது வருவதற்கு 13 வருஷங்கள் ஆகுது. 8வது வருவதற்கு வந்து 16 வருஷம் ஆகுது. 9வது பில்லியன் ஆவதற்கு இன்னும் 26 வருஷங்கள் ஆகும். அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை ஏறிக்கொண்டே போல அது இறங்கி கொண்டும் இருக்கிறது என்று காமிக்குது. மக்கள் தொகை ஏன் ஏறுது, ஏன் இறங்குது? ஏறுவதற்கான காரணம் வளர்ச்சியின் காரணமாக, கூடுதலான மருத்துவ வசதிகள் ஏற்படுவதன் காரணமாக மக்களுடைய சராசரி ஆயுள் அதிகரிக்கிறது, குழந்தை இறப்பு குறைகிறது, கர்ப்பிணி பெண்களுடைய இறப்பு குறைகிறது, பல நோய்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கு மருந்துகள் இருப்பது, தடுப்பூசி இருக்கு போன்ற காரணங்களால அன்றைக்கு கொத்து கொத்தாக இறந்த ஒரு நிலைமை இன்றைக்கு இல்லை. அதன் காரணமாக மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுகிறது. ஏன் குறைகிறது? ஒரு காலத்துல நீங்க ஒரு 10-12 குழந்தைகளை பெற்றால்தான் ஒரு சிலவாவது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அப்போ என்ன நிலைமை இருந்தது? கூடுதலான பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கல்வி வளர்ச்சி, குறிப்பாக பெண் கல்வி எங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம 2 விஷயத்தை பார்க்கிறோம். முதல் விஷயம், எந்த வயதில் திருமணம் ஆகிறது, சராசரி வயது, அது உயர்கிறது. சராசரி ஆண்டு உயர்ந்தாலே என்ன ஆகும்? அந்த பெண்ணினால் குழந்தையை எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் இல்லையா? இரண்டாவது, பெண் கல்வி பெற்றதுனால குறைவான எண்ணிக்கையில் தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இந்தியாவிலே நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா, அண்டை மாநிலமான கேரளால பாத்தீங்கன்னு சொன்னா சராசரியா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல கேரளாவுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும். அதே போல்தான் ஜப்பானுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. மேலை நாடுகள்ல பல நாடுகள்லயும் மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியான்னு மொத்தமா எடுத்துட்டோம்னு சொன்னா மக்கள் தொகை உயருது. ஆனா இந்தியாவிலும் இன்னும் சில ஆண்டுகளில் மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிடும். சோ இது மக்கள் தொகை அப்படியே கூடிக்கிட்டே போகும் என்கின்ற அந்த மார்க்சுவல்ஸினுடைய கருத்து தவறு. வளர்ச்சி ஏற்பட்டால், மக்களுக்கு நல்வாழ்வு ஏற்பட்டால், மக்கள் கூடுதலாக பிள்ளை பெற்றுக் கொள்வதை குறைத்துக் கொள்வார்கள். எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் கல்வியின்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் வளர்ச்சி சென்றடையலையோ அங்குதான் மக்கள் தொகை பெருக்கம் என்பது கூடுதலாக இருக்கு. விதிவிலக்குகள் தனித்தனியா இருக்கலாம். நல்ல பணக்காரர், படிச்சவங்க, பெரிய ஃபேமிலியோட இருக்கலாம், நிறைய குழந்தைகள் பட்டிகள் இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஏழை ஒரே ஒரு பிள்ளையோடயும் இருக்கலாம். இந்த மாதிரி விதிவிலக்குலாம் இருக்கலாம். நான் சொல்றது வந்து பொதுவான ஒரு சராசரி என்று பார்க்கும்போது எங்கெல்லாம் வளர்ச்சி போய் சேர்ந்திருக்கிறதோ, குறிப்பாக பெண் கல்வி சேர்ந்திருக்கிறதோ, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம்
ஒரு குடும்பத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். 2வது ஒரு விஷயம், இன்றைக்கே நான் சொல்வது வந்து இன்னைக்கே, நாளைக்கு, நாளன்னைக்கு, எதிர்காலத்துல புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதெல்லாம் இல்ல. இன்றைக்கே உலகத்தில் உணவு உற்பத்தி ஆவது எவ்வளவு? உலகத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை போல 2, 3 மடங்கு நபர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உணவு உற்பத்தி ஏற்கனவே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோ உணவு பற்றாக்குறை இல்ல. உணவு பற்றாக்குறை இல்லன்னா, உணவு உற்பத்தியில பற்றாக்குறை இல்ல. நிச்சயமா உணவு பற்றாக்குறை இருக்கு. வறுமை இருக்கு. மக்கள்ட்ட போய் உணவு போய் சேரல. சோ அதுக்கும் புரொடக்ஷனுக்கும் அதாவது வந்து உற்பத்தி அளவிற்கும் தொடர்பு இல்ல அப்படின்னு பார்க்கணும். இந்த சூழ்நிலையில நம்ம இந்த மரபணு மாற்றிய தொழில்நுட்பம் குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம வந்து கூர்ந்து பார்ப்பது பயனுள்ளதா இருக்கும். எடுத்துக்காட்டா பிடி காட்டன், பிடி பருத்தியை பத்தி பார்க்கலாம். சுமார் 20, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிடி காட்டன் இந்தியாவுல அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அறிமுகப்படுத்தினது வந்து போல்காட் டைப் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிடி விதையை சமாளிக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ஆற்றலை கொண்ட பூச்சிகள் உருவானதன் காரணமாக 2வது ஜெனரேஷன் போல்காட் 2 இப்ப போல்காட் 3 வரைக்கும் போயிட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த பிடி தொழில்நுட்பத்தினால பூச்சி தொல்லை ஒழியவில்லை. ஆரம்பத்துல போட்டதை விட கொஞ்சம் தீவிரமானது, அதை விட இன்னும் தீவிரமானது, அதை விட இன்னும் தீவிரமானது என்று நம்ம விதைகளுடைய வீரியத்தன்மையை உயர்த்தி கொண்டே போகக்கூடிய தேவை ஏற்படுகிறது என்பது வெகு தெளிவாக சுட்டிக்காட்டும். அதே போல இந்தியால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல வேக வேகமா விவசாயிகள் இந்த பிடி தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டு பயிர் செய்ய ஆரம்பிச்சாங்க. சமீப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இதனால் ஏற்படக்கூடிய உற்பத்தி என்பது சரிந்து கொண்டு வருகிறது. சரிந்து கொண்டு வருவதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம், இந்த பிடி தொழில்நுட்பத்தினுடைய இந்த தாவரங்களை சமாளிக்கக்கூடிய, அதாவது பிடி ரெசிஸ்டன்ட் பூச்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பிடியால் அழிஞ்ச பூச்சிகள்னால அந்த பூச்சியினுடைய இடத்துல நிரப்புவதற்காக வந்த புதிய பூச்சிகள் தொல்லையாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாவரத்தினுடைய அளவு பெருசா இருப்பதனால ஒரு குறிப்பிட்ட நிலத்துல வந்து ஏற்கனவே எவ்வளவு தாவரம் பயிர் செய்யலாமோ அதை விட குறைவாக தான், அதாவது லெஸ் டென்ஸ், அடர்த்தி குறைவாக தான் இதை வந்து பயிர் செய்ய முடிஞ்சது. ஆகையினால உற்பத்தி பெருக்கம் என்பது தடைப்பட்டு போச்சு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால உண்மையிலேயே இந்தியாவில் என்ன நிலைமைன்னு பார்த்தோம்னு சொன்னா, பிடி காட்டனுடைய உற்பத்தி, அதாவது வந்து பர் ஹெக்டேர் உற்பத்தி அளவு எவ்வளவு, உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா சரிந்து கொண்டு வருகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தாங்கும் சக்தி. இப்போ எடுத்துக்காட்டா ஆரம்பத்துல ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பெஸ்ட். அந்த பூச்சி தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஆனா அந்த பூச்சிகள்லயும் சில வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா? சிலது இதை விட வேறுபாடா இருக்கு. இந்த பூச்சிகளை சமாளிப்பதற்காக நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தையோ அல்லது பிடி தொழில்நுட்பம் போன்ற ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நிறைய பூச்சிகள் இறந்து போகுது துவக்கத்துல. அப்போ என்ன ஆகும்? பூச்சி தாக்குதல் கம்மியா இருப்பதனால விளைச்சல் அதிகமாகும். பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஆஹா சக்சஸ், விளைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா என்ன பார்க்க மாட்டாங்க,
அந்த சமயத்திலையும் ஒரு சில பூச்சிகள் தப்பி பழைச்சிருக்கும். 5 விரலும் ஒண்ணா இருக்கிறது இல்ல. அதே மாதிரி எல்லா பூச்சியும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் இல்லையா? அந்த வேறுபாடுல தப்பி பிழைக்கக்கூடிய வகைகள் மட்டுமே பிழைப்பதனால அது மட்டும் தான் அடுத்த ஜெனரேஷன் உருவாயிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூச்சிக்கொல்லியாலோ அல்லது அந்த பிடி டெக்னாலஜினாலோ கொல்லவே முடியாத ஒரு வகை ரெசிஸ்டன்ட் பூச்சிகள் உருவாகிடும். அந்த சமயத்துல என்ன ஆயிடும்? உற்பத்தி திறன் குறைஞ்சிடும். ஏன்னா இந்த பூச்சிகளை அந்த பிடி தொழில்நுட்பம் தடுக்க முடியாது. ஏன்னா இது மாறிய பூச்சி, பிடி ரெசிஸ்டன்ஸ் உருவான பூச்சி. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அடுத்த தலைமுறை பூச்சிக்கொல்லி அல்லது அடுத்த தலைமுறை பிடி தொழில்நுட்ப விதைகள் அப்படின்னு கொண்டு வருவோம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்? ஏன்னா ஒரு 10-20 ஆண்டுகள் அந்த கம்பெனி கிட்ட இந்த தொழில்நுட்பத்திற்கான உரிமம் இருக்கும். அந்த 10-15 ஆண்டுகள் விவசாயிகள் இதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா கம்பெனிக்கு லாபம். அந்த 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உரிமம் அந்த கம்பெனியிடம் போயிடும், அறிவு சொத்துரிமை சட்டத்தின்படி. பட் அதுக்குள்ள அந்த தொழில்நுட்பமே பயனில்லாம போனதுனால அடுத்த தொழில்நுட்பம் வேணும் இல்லையா? சோ அதே கம்பெனி அடுத்த தொழில்நுட்பத்தை தயாரிச்சு கையில வச்சு அதை விட்டுருங்க, இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தொடர்ந்து அந்த கம்பெனியினுடைய லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து விவசாயிகள் கூடுதல் நெருக்கடியில ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. பெஸ்டிசைட் ட்ரெட்மில் அப்படின்னு இதுக்கு பேரு. ட்ரெட்மில்னா நம்ம வந்து அந்த உடற்பயிற்சி நிறுவனங்கள்ல இருக்கும் பார்த்திருப்பீங்களா? ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், அது மேல நிப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்போம். தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா புலிவால் பிடிச்ச கதை. புலியுடைய வாலை பிடிச்சதுனால அதை விடவும் முடியாது, அதோட சேர்ந்து ஓடவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிறோம். இங்கதான் பிடி தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான சிக்கல் இருக்கு. பிடி அல்லது பயோடெக்னாலஜி என்பதே ஒரு பெரிய தவறு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது பயன்படுத்தக்கூடிய விதம். இதே பயோடெக்னாலஜிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட வகை பூச்சி அந்த தொழில்நுட்பம் அழிக்குதுன்னு சொன்னா வேற வகை பூச்சிகளுக்கு அது வந்து இடம் கொடுக்க ஆரம்பிச்சு. அதாவது இதுவரை தாக்காத புதிய பூச்சிகள் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது வந்து நடக்கக்கூடிய ஒரு இந்த இந்த காரணத்தினால புலிவால் பிடிச்சது மாதிரி நடப்பதனால தொடர்ந்து அந்த கம்பெனிக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும். விவசாயியை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியில போயிட்டே இருப்பார். 2000 இருந்து 2018 வரைக்கும் நீங்க ஈல்டு உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னு சொன்னா உயர்ந்து கொண்டே போனது, திரும்பி கீழே சரிய ஆரம்பிச்சிருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். இதே காலகட்டத்தில் இந்த பிடி தொழில்நுட்பம் மட்டுமே பயனை தரலைங்கிறதுனால அந்த பருத்தி விவசாயிகள் கூடுதலாக ஃபெர்டிலைசர் உரங்களை பயன்படுத்த தோன்றினார். ஆகவே உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு? பிடி தொழில்நுட்பத்தின் காரணமாக குறைவான உரம் போடுவோம், குறைவான பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவோம், ஆகையினால இயற்கைக்கு நல்லது என்று சொன்னது உண்மையில் தலைகீழாக மாறிடுச்சு. காரணம் பூச்சியை கொல்வது அல்லது பூச்சியை தடுப்பது என்ற போக்கில் போகுது. தாவரங்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சவால்கள் தாவரங்களுக்கு. ஒன்னு பயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சி மாதிரி உயிரினம் சார்ந்த. இன்னொன்னு அபயாட்டிக், அதாவது உயிரினம் சாராத. அதாவது உப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய நிலம், நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலம், வறட்சி ஏற்படக்கூடிய நிலம் அல்லது பகுதி, இதெல்லாம் வந்து உயிரினம் சாராதது இல்லையா? இது வந்து அபயாட்டிக், இயற்கை சம்பந்தமானது. மரபணு தொழில்நுட்பத்துல நீங்க 2 பண்ணலாம். ஒன்னு பூச்சியை சமாளிக்கக்கூடிய தாவரங்களை உருவாக்கலாம், அல்லது எடுத்துக்காட்டா வறட்சியை சமாளிக்கக்கூடிய தாவரங்களை உருவாக்கலாம்.
எல்லா தனியார் கம்பெனிகளும் பூச்சிகளை சமாளிக்கக்கூடிய மரபணு தொழில்நுட்பத்தை தான் விரும்பி செயல்படுத்துகிறார்கள். ஏன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பூச்சியை சமாளிக்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை இறக்கி விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஆயுள் வெறும் 10 ஆண்டு, 15 ஆண்டு. அதுக்குள்ள நீங்க அடுத்த தலைமுறையை நீங்க தயாரிக்கலாம். சோ தொடர்ந்து விவசாயிகள் அந்த கம்பெனியை அண்டி விவசாயத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து பணத்தை பெருகக்கூடிய ஒரு போக்கை உருவாக்கலாம். இப்போ வறட்சியை சமாளிக்கக்கூடிய ஒரு தாவரத்தை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. தாவரம் வறட்சியை சமாளித்து வளரும். ஆனா அந்த நிலம் பரிணாமம் அடையாது இல்லையா? என் மீது வளரக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு. ஆகையினால நான் இன்னமும் மோசமா போறேன், நிலம் மோசமா போகாது இல்லையா? பூச்சி மாறும், நிலம் மாறாது இல்ல. ஆகையினால ஆபயாட்டிக் பயோடெக்னாலஜி என்பது உங்களுக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடியது. இந்த ஆபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கான மரபணு தொழில்நுட்பத்தை குறித்து பேசுபவர்கள், இதற்கான ஆராய்ச்சி செய்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொது ஆராய்ச்சி அமைப்புகள். அதாவது தனியார் ஆராய்ச்சி அமைப்புகள் இல்ல. அரசு சார்ந்த அல்லது அரசனுடைய நிதியுதவியின் கீழ் இறங்கக்கூடிய பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதுலதான் நடக்கும். தனியார் பயத்திற்கும் அரசு சார்ந்த இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் உலகம் முழுக்க நம்ம இப்படிதான் பார்க்கணும். அதே போலதான் 2 விதமான சிக்கல்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு உழைப்பாளி, அதாவது அந்த விவசாயி சுரண்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் மண்ங்கிறது ஒரு உருவகமா சொல்லப்படுது. மண்ணா மண் மட்டும் இல்ல, எல்லா விதமான இயற்கை செல்வமும் இன்னொரு பக்கம் சுரண்டப்படுகிறது. சோ முன்னேற்றம்னு சொல்றது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அது வளமை செய்யுது, நிலையா இருப்பதில்லை. இப்ப இந்த பிடி காட்டன் போன்றவைகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதுக்கு பிறகு பெரிய சவால் ஆயிடும். அதுவே ஒரு பெரிய சவால் ஆயிடும். ஏற்கனவே இல்லாத பூச்சிகள், அந்த பூச்சி மருந்தை கூட சமாளிக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு உருவாவதுனால இன்னும் கூடுதலான சவால் தான் உருவாகும். இது ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொரு உதாரணத்தை நான் இங்க தர விரும்புறேன். இப்போ உதாரணமா அயோடைஸ் சால்ட். இதை எதுக்கு கொண்டு வந்தாங்க? அயோடின் பற்றாக்குறை இருக்கு, அதை தீர்க்கணும். ரொம்ப எளிமையான விஷயம். அதை உப்போட போட்டா இன்னைக்கும் உப்பு நம்ம பயன்படுத்துறோம். அந்த உப்போட சுப்பா அந்த அயோடின் நம்ம போய் சேர்ந்துரும். சோ உலகம் முழுக்க, நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த அயோடின் டெஃபிஷியன்ஸை பெருமளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். நல்ல விஷயம். சக்சஸ்ஃபுல்லா நடந்தது, சந்தேகமே இல்லை. இதே மாதிரிதான் இன்னொரு கூற்று இன்றைக்கு வந்திருப்பது என்னன்னு சொன்னா, கோல்டன் ரைஸ், தங்க அரிசி. இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சாதாரண அரிசி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல தங்க நிறத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அரிசி. அந்த தங்க நிறத்துல இருக்கக்கூடிய அரிசியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், மரபணு மாற்றிய அரிசி. அது கேரட் போன்ற இருக்கக்கூடியது. விட்டமின் ஏ தரக்கூடியது. விட்டமின் ஏ பற்றாக்குறை ஒரு முக்கியமான சவால். சோ அந்த சவாலை சமாளிப்பதற்கு தொழில்நுட்பம் என்ற முறையில் இன்றைக்கு கூறப்படுவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கோல்டன் ரைஸ். உண்மையிலேயே இந்த கோல்டன் ரைஸ் சமாளிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இல்ல. 1 கிராம்ல கோல்டன் ரைஸ்ல 3.57 தான் உங்களுக்கு பீட்டா கேரட்டின் இருக்கு. அதுவே முருங்கை இலை அப்படில பாத்தீங்கன்னா 67 இருக்கு. 3 எங்க இருக்கு, 67 எங்க இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ அதுல பாத்தீங்கன்னா 173. அதாவது இந்த விட்டமின் ஏவுக்கான மூலமாக அமையக்கூடிய பல்வேறு தாவரங்கள் ஏற்கனவே இருக்கு. சோ பிரச்சனை இதன் மூலமாக சால்வ் பண்ண முடியாது. ஆக்சுவலா மக்களுக்கு போதுமான உணவு இல்ல
அப்படிங்கிறது தானே முக்கிய அடிப்படையான பிரச்சனையா இருக்கு. சோ அந்த உணவு எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த மாதிரியான பல்வேறு காய்கறிகளை வாங்கி உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அங்க இந்த பற்றாக்குறை இல்லாம போயிடுது இல்லையா? அயோடின் மாரி இல்ல. அயோடின்ல வந்து வேற சிக்கல்கள் இருக்கு. இயற்கையில பல இடங்கள்ல அயோடின் இல்ல. ஆகையினால் நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே கூட, அந்த பகுதியில உங்களுக்கு வந்து இயற்கையில இருந்து உங்களுக்கு அயோடின் கிடைப்பது சாத்தியம் இல்ல. அப்போ நீங்க வந்து அந்த அயோடைன் சால்ட்ட பயன்படுத்துவது ஒரு 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 லகுவான ஒரு விஷயம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தொழில்நுட்பத்த ஒரு மேஜிக் புல்லட்டா பார்க்குறாங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஒரு தொழில்நுட்பம் அதை தீர்த்து விடும் அப்படின்னு பார்ப்பது வந்து அறிவுடைமை அல்ல. நடைமுறையில் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, அதன் அடிப்படையில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதுன்னு தொழில்நுட்ப தேர்வு செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம பலரும் கருதுவது என்ன? இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு, மனிதன் ஒரு வைரஸ். இந்த பூமியை அழிக்கிறான் அப்படின்னு நம்ம பேசுறோம். எந்த மனிதன்? ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த அமைப்பு சமீபத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த சொத்துல 46%, அதாவது ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி, வெறும் உலக மக்கள் தொகையில் ஒரே ஒரு சதவீதத்தை மட்டும்தான் இருக்கு. மற்றவர்கள் எல்லாம் ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில் தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு சவால்கள் இதிலிருந்தும் எழுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அதே போலதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து, விவசாயத்தை பத்தி வரக்கூடிய ஒரு கருத்து, விவசாயம் பத்தி மட்டும் இல்ல, இயற்கையை நுகர்வது குறித்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னாக்க, மெட்டபாலிக் ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு எளிமையான முறையில பார்ப்போம். அந்த எளிமையான முறையில பார்ப்பது என்பது வந்து ஒரு எளிமையானது தான். ரொம்ப ஆழமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் எளிமையான முறையில பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் தொழில் செய்றோம். அந்த பயிர் இயற்கையில் இருந்து பல்வேறு பொருட்களை தனக்கு எடுத்துக்குது. எடுத்துக்காட்டா நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்குது. இதை நாம உண்றோம். நம்முடைய உடல் அதை பயன்படுத்திய பிறகு அவை மலமாக வெளிகிறது. இந்த மலம் திரும்பியும் நிலத்துல போய் சேரும்போது, இங்க நிலத்திலிருந்து அந்த தாவரம் எடுத்துக்கொண்ட பொருட்கள் ஒரு சுற்றுல இருக்கு. நவீன விவசாயத்துல விற்பனைக்கான விவசாயம் அப்படின்னு நம்ம செய்யும்போது, அதாவது இந்தியால நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். ஆனா அதுக்கான வாங்கும் இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு செய்யும்போது என்ன ஆகுது? நம்ம வந்து வேதி பொருட்களை வந்து உள்ளீடாக தரோம், உண்கிறோம் அல்லது பல்வேறு வகைகளை பயன்படுத்துறோம். அதுல இருந்து வரக்கூடிய மலம், அந்த மலம் குப்பை, கழிவு என்ற முறையில வெளியிடுறோம். சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கழிவு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூடுதல் உரங்களை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சைக்கிள் இல்ல, சுற்று இல்ல, சுற்று உடைஞ்சு போயிருக்கு இல்லையா? இங்க சுற்று இருக்கு, இங்க சுற்று இல்ல. இந்த உடைவைதான் வந்து மெட்டபாலிக் ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சவால் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும். இதை குறித்து மார்க்ஸ் அவருடைய நூல்ல எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவ பொருள் உற்பத்தியானது செல்வங்களுக்கு எல்லாம் மூல ஆதாரமாகிய மண்ணையும் உழைப்பையும் கசக்கி பிழிந்துதான் வாழ்கிறது. அதாவது வந்து மார்க்ஸ் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தொழிலாளிகளை மட்டும் கசக்கி பிழையல, மண்ணுங்கிறது வந்து ஒரு உருவம், இயற்கை. இயற்கையும் கசக்கி பிழிந்துதான் வாழ்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது நம் முன்னாடி இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள். இங்க சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் பார்த்தத. இயற்கை, செயற்கை அப்படின்னு பிரிச்சுட்டோம்னு சொன்னா, நாம விளைவிக்கக்கூடிய எந்த தாவரமும், நாம வளர்க்கக்கூடிய எந்த விலங்கும் இயற்கை அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரியமான தாவரம், பாரம்பரியமான விதைகள் என்னவா இருக்கலாம். எதுவுமே இயற்கை இல்ல. எல்லாமே மனிதன் தன்னுடைய உழைப்பை செலுத்தி
புதிதாக உருவாக்கிய ஒரு விஷயம்தான். காட்டுல விலங்குகளா மனிதன் இருந்தபோது இயற்கையை இயற்கையாக நுகர்ந்தான் மற்ற விலங்குகள் மாதிரி. ஆனால் காடுகளை விட்டு விவசாயம் துவங்கியவுடன், அதாவது நாகரிகத்தினுடைய துவக்க புள்ளி நம்ம சொல்றோம் இல்லையா? அது மொஹஞ்சதாரோவா இருக்கலாம், தமிழ்நாடா இருக்கலாம், வேற இடங்களா இருக்கலாம். நாகரிகங்களுடைய துவக்க புள்ளின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயம் அதுல பார்க்கிறோம். விவசாயம் என்று நம்ம சொல்ல வரும்போது, இயற்கையில் இருந்த தாவரங்களையும், விலங்குகளையும் மாற்றி அமைத்துள்ளார்கள் அப்படிங்கிறதுல வந்து இல்ல. சோ அதனால இந்த இயற்கை, செயற்கை அப்படிங்கிற பிரிவினை வந்து கரெக்டான பார்வை அல்ல. அதே போல ரொம்ப எளிமையா இயற்கைனா நல்லது, செயற்கைனா கெட்டது அப்படின்னு சொல்வதிலும் எந்த பொருளும் இல்ல. ஏன்னா, மொழி என்பதே ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா செயற்கை தான். எழுத்து என்பது செயற்கை தான். இப்ப பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்ப என்னோட ஸ்கிரீன் தான் தெரியும். என்னோட ஃபோட்டோ தெரியாது. பட் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். செயற்கை. கண்ணாடி போடலன்னா எனக்கு கண் தெரியாது. தடுப்பூசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கொரோனாக்கு. செயற்கை தான். இல்லையா? கொரோனா இயற்கை. ரைட்? சோ ஒரு இயற்கைன்ற ஒரு விஷயம் வந்து நல்லது, செயற்கைங்கிற விஷயம் கெட்டது அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம சொல்ல முடியாது. இது 2வதா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 3வதா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனித மக்கள் தொகை உயர்ந்து இருக்கிறது சந்தேகமே இல்ல. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு உயரும். அதுவும் சந்தேகம் இல்ல. ஆனா இப்படி உயர்ந்துகிட்டே எல்லாம் போகாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மக்கள் தொகையினுடைய அளவு ஒரு நிலை என்ற ஒரு நிலைத்தகு நிலைக்கு அது எட்டிடும். ஸ்டேபிள் ஆயிடும். இன்ஃபாக்ட் அது கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ஆகும். சோ அந்த மாதிரி ஸ்டேபிள் ஆயிடும். அதான் வந்து நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா தகவலையும் சேர்த்து பார்த்தோம்னா, நம்ம அத பார்க்கிறோம். சோ மக்கள் தொகை பெருக்கத்துல வந்து ஒரு பூதமா காமிச்சு, அதுக்காக நம்ம வந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான விஷயம் இல்ல. அதே சமயத்துல மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஒரு கவலையே இல்ல அப்படின்லாம் இல்ல. பட் ஆனா அத போக்கணும்னு சொன்னா, நமக்கு வேண்டியது வந்து வளர்ச்சி. பெண் கல்வி. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா. சோ நிச்சயமா வந்து ஆனா கூடுதலான மக்கள் இருக்கிறோம். அதாவது வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு வாழ்ந்தாங்களோ அத பத்தி அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு பல 10,000 மடங்கு நம்ம கூடுதலாக இருக்கிறோம் என்பதனால், அன்றைக்கு பயிர் செஞ்ச அதே அளவு மட்டும் இன்னைக்கு பயிர் செய்ய முடியாது. கூடுதலான நிலத்துல பயிர் செய்யணும். கூடுதலா உற்பத்தி அந்த நிலத்திலிருந்து பெருகுவதற்கு நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்பதுல சந்தேகம் இல்ல. அதாவது வந்து உற்பத்தி திறன் அதிகரிப்பது என்பது ஒரு தவறான பார்வை அல்ல. உற்பத்தி திறன் அதிகரிக்க வேண்டியது என்பது நிச்சயமா அவசியம். பட் ஆனா அந்த உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்கிறோம்? எதன் மூலம் செய்கிறோம்? இதான் இன்னொரு ஒரு கேள்வி. அத பத்தி வரும்போது, இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயோடெக்னாலஜி. சோ பயோடெக்னாலஜி என்று வந்த உடனேயே வந்து 2 கட்சிகளாக பிரிந்து அல்லது 2 பிரிவினராக பிரிந்து, ஒன்று இது வேண்டவே வேண்டாம், இல்லன்னா இன்னொன்னு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வைய பார்க்கிறோம். அறிவியல் பூர்வமா இத அணுகினோம்னு சொன்னா, பயோடெக்னாலஜிலேயே பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. அதுல சில வாய்ப்புகள் நான் சொன்ன மாரி, இப்ப எடுத்துக்காட்டா நான் உங்கள்ட்ட சொன்ன மாரி, ஒரு தனியார் ஆராய்ச்சியில் இருந்து, ஒரு தனியாரினுடைய லாப வெறிக்காக வரக்கூடிய ஆராய்ச்சியில் இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள். பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு. பூச்சியை கட்டுப்படுத்த முடியாது என்பது ஒரு அறிவியல் உண்மை. தற்காலிகமா கட்டுப்படுத்தலாம். எப்போதைக்கு எப்போதுமா கட்டலாம் படுத்த முடியாது. அப்போ அந்த மாரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்பி நம்ம உற்பத்தி பெருக்கம்னு வச்சோம்னு சொன்னா, அது புலிவால் பிடிச்ச கதையா மாறி போயிடும் அப்படின்னு பார்க்கிறோம். பட் அதே சமயத்துல பல்வேறு நிலப்பரப்புல, அதாவது மழை குறைவான பகுதி, வறட்சி இருக்கக்கூடிய பகுதி, நிலத்துல உப்பு இருக்கக்கூடிய பகுதி, இந்த மாதிரியான ஆபயாட்டிக் சவால்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அதுக்கு ஏற்ற புதிய தாவரங்களை உருவாக்குவது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான சவால் வந்து அ புவி வெப்பமடைதல். இந்த புவி வெப்பமடைதல் காரணமாக வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிச்சு போகுது நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கும் போது, என்ன விதமான தாவரங்கள் அந்த சூழ்நிலையை தாங்கி நிற்கும்? அதாவது வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு உயர்ந்து கொண்டே தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே உயர்ந்து கொண்டே போனத வந்து நாளைக்கே குறைச்சிட முடியாது. சோ இந்த மாறிய சூழ்நிலையில்
என்ன விதமான தாவரம் தேவை போன்ற ஆராய்ச்சிகள் நிச்சயம் அவசியம். அந்த மாதிரியான மேம்பாடுகளும் நிச்சயமா அவசியம் என்பதுல சந்தேகமே இல்ல. சோ பயோடெக்னாலஜிய வந்து கண்மூடித்தனமாக ஆதரிப்பதோ அல்லது எதிர்ப்பதோ ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது. குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல அது வந்து எப்படி செயல்படுகிறது? உண்மையிலேயே வந்து நீண்ட காலத்திற்கு அது பயன் தருமா? மண் வளத்தை பாதுகாக்குமா? ஆ குறைவான அளவு விவசாயிகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துமா? விவசாயிகளுக்கு என்ன விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும்? அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்து நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத பார்க்கணும். இறுதியா ஒரு ஒரு சமீபத்தில நடந்த ஆராய்ச்சியை பத்தி உங்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறேன். கல்கத்தால இருக்கக்கூடிய போஸ் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்திலிருந்து இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த கடுகு பயிர், வட இந்தியால வந்து கடுகு பயிர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிர். பல விவசாயிகள் இந்த பயிர வந்து குளிர்காலத்துல வந்து பயிர் செய்வாங்க. வட இந்தியாவுல குளிர்காலத்துல வந்து இத வந்து பயிர் செய்வாங்க. குளிர்கால பயிர் இது. இந்த பயிரினுடைய ஒரு மிகப்பெரிய சவால் என்பது, இந்த பயிரை அழிக்கக்கூடிய ஒரு பூச்சி. எபிரிசமி என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி. இந்த பூச்சினால பறக்க முடியாது. அ அ அதிகபட்சம் அந்த பூச்சி வந்து தத்தி தத்தி சில சென்டிமீட்டர் தான் நடக்க முடியும். காத்து அடிக்குது. தரைக்கு பக்கத்துல அடிக்கக்கூடிய காற்றின் வழியாக தான் இந்த பூச்சி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். ஓகே. அந்த காத்து எப்படி அடிக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படி இந்த பூச்சி பரவுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாங்க. முதல் கட்டமாக இமயமலையிலிருந்து இந்த பூச்சிகள் பிறந்து, அந்த பூச்சிகள் வந்து சமவெளியில முதல் கட்டமா இந்த பகுதிக்கு வரும். அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு வரும். இறுதியா இந்த பக்கத்துக்கு வரும். இப்படி 3 கட்டமா அந்த பூச்சி நகருது அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அப்பர் இண்டியோகானடிக் பிளேன், மிடில் இண்டியோகானடிக் பிளேன், லோவர் இண்டோகானடிக் பிளேன் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா, எந்தெந்த மாதங்களில் இந்த பூச்சியினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, எந்த மாதங்களில் குறைவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, பிப்ரவரி மாத பகுதியில தான் உங்களுக்கு வந்து லோவர், அதாவது கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதியிலும், டிசம்பர், ஜனவரி பகுதியில தான் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நடுப்பகுதியிலும், நவம்பர், டிசம்பர் பகுதியில தான் உத்தராகண்ட் அதனுடைய அருகாமை பகுதியிலும் இந்த பூச்சியினுடைய அளவு கூடுதலாக இருக்கு. இந்த பூச்சி ஒரு இடத்தில் பிறந்து இந்தியாவினுடைய இந்த பகுதிக்கெல்லாம் பறந்து போகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த பூச்சியினுடைய பாதை எந்தெந்த மாதங்கள்ல எப்படி எப்படி பறக்குது அப்படிங்கறத வந்து இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். எந்தெந்த மாதத்துல பறக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி தகவலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல பூச்சி எப்போ வரும்? இந்த ஆராய்ச்சியில நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து இந்த இடத்துக்கு பூச்சி வரக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி, ஜனவரி, பிப்ரவரி. சோ நீங்க ஜனவரி, பிப்ரவரியில இந்த பகுதியில நீங்க வந்து கடுகு பயிர் செய்யாம, நவம்பர் பகுதியிலேயே நீங்க வந்து இந்த இடத்துல கடுகு பயிர் செஞ்சுட்டீங்கன்னா, இந்த பூச்சி அங்கேருந்து வரவே முடியாது இல்லையா? அந்த பூச்சி அப்பதான் நவம்பர் பகுதியில இங்கதான் உருவாகி இருக்கும். சோ இந்த பூச்சிகள் எப்படி உருவாகுது, எப்படி பல இடங்களுக்கு பரவுது என்பதை குறித்து நமக்கு இன்னும் கூடுதல் தகவல் இருந்தா, அந்த தகவல் அடிப்படையில், அதாவது சூழலியல் தகவல் அடிப்படையில், எக்காலஜி, சூழலியல் தகவல் அடிப்படையில் நம்ம எப்படி பயிர் தொழிலை மாற்றலாம் என்று நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். சோ இது வந்து இன்றைக்கு உருவாகக்கூடிய ஒரு புதிய ஒரு கருத்து. சூழலியல் விவசாயம், பயிர், பூச்சிகள், இயற்கையினுடைய நிகழ்வு லைக் மழை போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சரியான முறை என்ன, அதாவது மண் வளத்தை பாதிக்காமல், விவசாயிகளுக்கு பூச்சி தொல்லை போன்ற நெருக்கடி தராமல், உற்பத்தி பெருக்கத்தை தரக்கூடிய முறையில் எப்படி விவசாயம் செய்வது என்பதை குறித்த ஒரு புதிய போக்கு. இது பேர் தான் வந்து எக்கலாஜிக்கல் அக்ரிகல்ச்சர், அக்ரோ எக்காலஜி அப்படிங்கிறது இதனுடைய இந்த ஆய்வினுடைய பேரு. எக்கலாஜிக்கல் அக்ரிகல்ச்சர் என்ற இந்த சூழலியல் விவசாயம் என்ற இந்த கருத்து உருவாகுது. இந்த சூழலியல் விவசாயம் என்பது குறைவான அறிவியல் அல்ல, கூடுதலான அறிவியலை பயன்படுத்தி. இப்போ உதாரணமா இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யணும்னா உங்களுக்கு சேட்டலைட்ல இருந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சுதான் வந்து இந்த ஆராய்ச்சி தகவல்கள் நம்ம பெறோம். அதே மாதிரி
ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில உங்களுக்கு குறிப்பிட்ட பொருள்கள் கம்மியா இருக்கா? இப்போ உதாரணமா பாஸ்பேட் கம்மியா இருக்கா? போன்ற விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு நம்ம இன்றைக்கு பல விதமான உபகரணங்களை தயாரிக்க முடியும். தாவரங்கள்ல ஏதாவது பற்றாக்குறை இருக்கா என்பதை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் மொபைல்ல இன்றைக்கு கருவிகளை நம்ம தயாரிக்க முடியும். அதன் மூலம் தேவையற்ற முறையில் உரங்களையோ போன்ற பொருட்களையோ ஈடுபொருட்களை பயன்படுத்தாமல் தேவையின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய அத வந்து நுட்ப விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க. பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர். நுட்ப விவசாயம். இப்படிப்பட்ட சில கருத்துக்கள்லாம் இன்றைக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் இருக்கிற சவால் என்ன? இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சவால் என்னன்னு சொன்னா சந்தை தான். இப்போ ஒரு விவசாயி கூடுமான அளவு அந்த விவசாயிக்கு தேவையான அளவு அ அ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா, சந்தையில் எது விலை போகிறதோ, அதை பயிர் செய்ய வேண்டும். அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு இல்லையா? அந்த அ சந்தை பொருளாதாரம், சந்தையை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த இந்த விவசாய அமைப்பு ஒரு மிகப்பெரிய தடைக்கல். இந்த தடைக்கல்லை மாற்றி நம்ம சிந்திக்க துவங்கினா, உலகில் உள்ள மனிதர்களுக்கு உணவு படைக்கக்கூடிய அதே சமயத்தில் பூமியை அ பூமியினுடைய இயற்கை வளங்களை கண்மூடித்தனமாக அழிக்காமல் நம்மால வந்து செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கு பலரும் வந்து விவாதம் பண்றாங்க. இத தான் நான் வந்து அறிவியல் பூர்வமான விவசாயம் அப்படின்னு சொல்றேன். ஏன் அறிவியல் பூர்வமானது? ஏன்னா இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கணக்குல எடுத்து செய்வது. கற்பனையா முன்னாடி இருந்ததெல்லாம் பொற்காலமாக இருந்தது என்று ஒரு கற்பனையில் மிதக்காமல், இயற்கை, செயற்கை போன்ற தவறான அல்லது அறிவியல் பூர்வமற்ற கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அ பாரம்பரியமா பயன்படுத்திய அதே வகைகள் வந்து ஆண்டாண்டு காலமாக உலகம் தோன்றியதிலிருந்து இருந்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாறிட்டு தான் வந்திருக்கு. அதே மாரி இப்பவும் மாற்றுதல்கள் இருக்கும். மாறுதல்கள் தவறல்ல. மாறுதல்கள் எந்த திசையில் போகின்றது என்பதையும் பார்க்கிறது தான் முக்கியமான விஷயம். என்பதையும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த விவசாயத்தை வந்து இன்னைக்கு பலரும் பேசுறாங்க.